மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவ்யா. வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். புதிதாக 17 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது குறித்து மக்களவையில் பேசிய அவர், மக்கள் அனைவரும் உயர் சிகிச்சைக்காக எய்ம்ஸ் மருத்துவமனை தேடி டெல்லி வரை செல்கின்ற நிலையை மாற்றுவதே பிரதமருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். இதற்காக உலகின் சிறந்த மருத்துவ அமைப்பை கொண்ட எய்ம்ஸை நாட்டின் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் திறக்க பிரதமர் முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். குட்கா வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடையை மீறி குட்கா விற்பனைக்கு அனுமதி கொடுத்ததாக லஞ்சம் பெற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், PV ரமணா, முன்னாள் DGP TK ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் செப்டம்பர் 9 நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை CBI விசாரித்து வருகிறது. கொள்ளிடம் ஆற்றில் திமுக ஆட்சியில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தடுப்பணையை காணவில்லை என கூறி வடிவேல் படத்தை பதிவிட்டு அண்ணாமலை அவர்கள் கிண்டல் செய்துள்ளார். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியார் பாலம் அருகே மண் அரிப்பை தடுக்க சில மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் தற்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனை விமர்சித்து தனது X பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். சென்னையில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மடிக்கணினி வழங்கும் பணியை முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். அந்த நிகழ்வில் பேசிய அவர், உயர்கல்வி படிக்க வெளிநாடு செல்லும் மாணவர்களின் பயண செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என அறிவித்த அவர், படிக்கும் காலத்தில் மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வருகின்ற திங்கட்கிழமை முதல் அனைத்து பள்ளிகளிலும் மடிக்கணினி வழங்கப்படும் என தெரிய வருகின்றது. தமிழ்நாட்டில் பாஜகவே திமுகவுக்கு மாற்றாக உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா அவர்கள் கூறியுள்ளார். இதுவரை தமிழகம் கண்டிராத அளவிற்கு கஞ்சா புழக்கமும் வன்முறையும் இருப்பதாக விமர்சித்த அவர், ஆளுநர் மற்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினால் தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படும் என்றார். திமுக அரசு ஏற்கனவே 2 முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். +2 தேர்வில் தேர்ச்சி பெற முடியாத குஜராத் மாணவி நீட் தேர்வில் 98% மதிப்பெண் எடுத்தது எப்படி என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். நீட் தேர்வு மாணவர்களின் உண்மையான திறமையை பிரதிபலிக்கவில்லை என குற்றமும் சாட்டியுள்ளார். நீட் தேர்வில் 705 மதிப்பெண் எடுத்த அந்த மாணவி +2 மறு தேர்விலும் தோல்வி அடைந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் பொது தேர்வுகளிலும் முதல் 3 இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 20,000, ரூபாய் 15,000, ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். பாடங்கள் வாரியாக 100க்கு 100 மார்க் எடுக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் விமர்சித்திருந்தனர். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர். ஆனால் அக்கட்சியின் மூத்த MP தம்பிதுரையோ மாநிலங்களவையில் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக பேசினார். இதை பார்த்த அதிமுக தொண்டர்கள் இது என்ன நிலைப்பாடு என குழப்பத்தில் இருக்கின்றனர். தனக்கு எதிராக ED மூலம் சோதனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய X பக்கத்துல அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், தனக்கு எதிராக சோதனை நடத்த வரும் EDயை எதிர்பார்த்து டீ பிஸ்கெட்டுடன் காத்திருப்பதாக கூறியுள்ளார். முன்னதாக மக்களவையில் திங்கட்கிழமை பேசிய ராகுல், நாட்டையே 6 பேர் சக்கரவியூகமாக சுற்றி வளைத்து இருப்பதாகவும் அதை இந்திய கூட்டணி உடை தெரியும் என குறிப்பிட்டிருந்தார். ஆபரண தங்கத்தினுடைய விலை அதிகரித்த நிலையில் வெள்ளியினுடைய விலை கணிசமாக குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து ரூபாய் 91க்கும், கிலோ வெள்ளி ரூபாய் 700 குறைந்து ரூபாய் 91,000க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருவதால் வெள்ளியை வாங்க மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.